வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இந்த சாம்சங் M31 மொபைலுக்கு எப்படி காம்போ மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள் எப்படி உடஞ்சிருக்குன்னு பாருங்கள். இங்கே தான் அடிபட்டிருக்கு. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சிம் ட்ரேயை வெளியே எடுத்துகிட்டு நம்ம பேக் டோரை கழட்டிடலாம். சிம் ட்ரே வெளியே எடுத்துருவோம். அவ்வளோதான், எடுத்தாச்சு. இப்போது பேக் டோரை கழட்டலாம். இதில் சிங்கிள் டோர் அப்படிங்கிறதுனால எந்தவித ஹீட்டும் அப்ளை பண்ணாமல் நம்ம பேக் டோரை கழட்டிடலாம். இதிலே பேக் டோரை நீங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா ஹீட் பண்ணி எடுக்கிற மாதிரி ஆயிரும். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்ட்ரிப் வெளியே இருக்கிறதுனால கவனமாக அதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இந்த சிம்மு, ஃபிங்கர் பிரிண்ட்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தனியாக ஒரு இடத்துல ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் மேலே நம்ம கப்பை கழட்டியாச்சு. கீழே நம்ம ஸ்பீக்கர் கிட்ட கழட்டிடலாம். இப்போது ரிங்கர் செட்டை கழட்டிட்டு இதில் பாருங்கள், நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு நார்மலாக இருக்கிற மாதிரி இதுலேயும் டிஸ்பிளேக்கு ஒரு ஸ்ட்ரிப்பு இருக்குது. அதை நீங்கள் நல்லா கவனிங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டரியை கழட்டிட்டு இதில் பாருங்கள், ஸ்ட்ரிப்பை பாருங்களேன், கீழே போய் கனெக்ட் ஆகிருக்கு. கீழே கனெக்ட் ஆனாலே இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் மாடல் அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இதில் அப்படி இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், ஒரு ஸ்ட்ரிப்பு கொடுத்து கீழே அதுக்கு டிஸ்பிளே மாட்டுறதுக்கு ஒரு ஸ்ட்ரிப் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாடலில் அப்படி வராது. நீங்கள் அதை கொஞ்சம் கவனிச்சுக்கிடணும். மேலே இந்த ஸ்ட்ரிப்பு மூலியமாக தான் மேலே போர்டோட கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ நமக்கு 2 கனெக்ஷன், டிஸ்பிளேக்கு 2 கனெக்ஷன் இருக்குது. நம்ம இப்போ டிஸ்பிளேயை ஹீட் பண்ணி தனியாக எடுத்துடலாம். பொறுமையாக ஹீட் பண்ணுங்கள். நான் வீடியோக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன், அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஹீட் பண்ணுங்கள். கரெக்டான டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் டிஸ்பிளே எடுக்கும்போது நம்ம ஸ்பீக்கர்கிட்ட ஒரு சின்னதாக ப்ரொடெக்ஷன் இருக்கும், அதில் ஒரு கவனம் வச்சுட்டு எடுங்க. இல்லை அப்படின்னா அது வெளியே வந்துடும். நம்ம டிஸ்பிளே மாற்றி கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கஸ்டமர் யூஸ் பண்ணாலும் கேமரா கொஞ்சம் ப்ளர் அடிக்கிறது, வால்யூமில் கொஞ்சம் இடைஞ்சல் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் கஸ்டமர் சொல்லுவாங்க. ஸோ அதனால் அதை கொஞ்சம் கவனமாக எடுங்க. ஃபுல்லாக இப்போ ஹீட் பண்ணியாச்சு. நம்ம டிஸ்பிளே தனியாக கழட்டலாம். ஓப்பனர்ஸ் கொஞ்சம் நல்ல ஷார்ப்பாக அதை யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் ஈஸியாக அதை கழட்ட முடியும். ஓப்பனர் சரியில்லை அப்படின்னா கழட்டும்போது கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க் ஆயிரும். அதனால் ரொம்ப நொறுங்கி இருந்தது அப்படின்னா கழட்டும்போது அந்த கண்ணாடி கிளாஸ் மேலே ஒரு கவனத்தை வச்சுக்கிட்டே எடுங்க. பாருங்கள், டிஸ்பிளே தனியாக எடுத்தாச்சு. இப்போது நம்ம அந்த டிஸ்பிளே இருக்கிற இடத்துல ஃபுல்லாக இருக்க அந்த கம்மு, பழைய டஸ்ட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடணும். அப்படின்னா தான் டிஸ்பிளே கரெக்டாக ஃபிட் ஆகும். இதை பாருங்கள், இதான் நான் சொன்ன அந்த ஸ்ட்ரிப்பு. மற்ற விவோ, ஓப்போ, ரெட்மி அந்த மாதிரி மொபைலுக்கெல்லாம் கீழேருந்து ஸ்ட்ரைட்டாக போர்டு வரைக்கும் அந்த ஸ்ட்ரிப் இருக்கும். இதில் பாருங்கள், சின்னதாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரிப் கனெக்ட் பண்ணி மெயின் போர்டுக்கு போகுது. ஸோ இதை கொஞ்சம் கவனமாக எடுக்கணும். டிஸ்பிளே மாற்றுற அந்த கவனத்தில் அந்த ஸ்ட்ரிப்பை தனியாக எடுத்து தூரம் எங்கேயும் போட்டுறக்கூடாது. எங்கெங்கே என்னென்ன கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கனெக்ட் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், நான் பிரித்ததில் ஒரு கண்ணாடி கிளாஸ் அங்கேயே இருந்துச்சு. அதை கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டேன். திரும்ப அதை எடுத்து விட்டேன். இப்போது புதுசாக ஒரு டிஸ்பிளே வாங்கியாச்சு. இப்போ இதை நம்ம செக் பண்ணிவிட்டு மாட்டிடலாம். இதை செக் பண்ணுறதுக்கான கோடு நான் உங்களுக்கு நம்ம வீடியோவில் கொடுத்துருக்குறேன். நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது டிஸ்பிளே மட்டும் செக் பண்ணுறதில்ல, மொத்த மொபைலையுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இருக்கிற இடம் டிஸ்பிளேக்கான இடம். நம்ம இந்த ஸ்ட்ரிப்பை கரெக்டாக பாருங்கள், நான் எப்படி கனெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். கொஞ்சம் இதை தள்ளி எடுத்து வச்சுட்டு கரெக்டாக அந்த ஹோல்ஸில் வச்சு ஒரு அழுத்தினோம்னா பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அது சீட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்கும். சின்ன ஒரு ஃப்ளாட்டாக ஒரு இடம் இருக்கும். அதில் போய் உட்காந்துரும். நம்ம நார்மலாக எப்படி மேலே போர்டில் ஸ்ட்ரிப் கனெக்ட் பண்ணுமோ அதே மாதிரி தான் கீழேயும் பாருங்க. டிஸ்பிளே அந்த வந்துட்டு இதை லைட்டாக அதே மாதிரி வச்சு ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா கனெக்ட் ஆயிரும். அவ்வளோதான், பண்ணியாச்சு. இப்போது அது கீழே உட்காரதுக்கு 2 ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரிப்பை நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி 2 ஹோல்ஸ் இருக்கும். அதை கரெக்டாக அந்த ஹோல்ஸில் வச்சுட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிடும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் டைட் பண்ணிடுங்க. ஏன்னா சின்னதாக கீழே விழுந்தால் கூட அது லூஸாக இருந்தால் விட்டுரும், அப்புறம் டிஸ்பிளே வரல அப்படின்ட்டு கஸ்டமர் பின்னாடி வருவாங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் ஒரு டைட் பண்ணிவிட்டு இப்போ ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க, டச்செலாம் நல்லா ஒர்க் பண்ணுதா அப்படின்னு. நான் செக்கிங் கோடு கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. நான் வீடியோக்காக இதை நான் அவ்வளோவானு பண்ண முடியாது, சும்மா நார்மலாக செக் பண்ணிவிட்டு விட்டுதேன். நான் கஸ்டமர்கிட்ட பாஸ்வேர்டு வாங்கிக்கோங்க, செக்கிங் கோடு போட்டு ஃபுல்லாக டிஸ்பிளேயை
டச்சு ஒர்க் ஆகுதா, கலர்லாம் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நான் வீடியோக்காக சும்மா எமர்ஜென்சி மட்டும் செக் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு போட்டு அப்ளை பண்ணி ஒட்டிடுறேன். நீங்கள் ஒட்டும்போது ஒரு 5 நிமிஷம் பொறுமையாக இருந்து டிஸ்பிளேயை செக் பண்ணிவிட்டு ஒட்டுங்க. பேஸ்ட்டு கொஞ்சம் பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். எந்த இடமும் விடாமல், கேப் விடாமல். அதே மாதிரி பழைய டஸ்ட் இருந்தாலும் நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணும்போது அது கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். ஸோ அதையும் தனியாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட் அப்ளை பண்ணி ஒட்டுங்க. காம்பு ஓட்டுறதில் கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பொறுமையாக ஒட்டுங்க. பின்னாடி பாருங்கள், நான் ஒட்டும் போதே ஒரு தூசி பின்னாடி இருக்குது. எடுத்தாச்சு. இப்போ கேப் விட்ட இடத்தெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம டிஸ்பிளே எடுத்து ஒட்டிடலாம். இந்த மாதிரியான டிஸ்பிளே ஒட்டும்போது இந்த டிஸ்பிளே உட்கார்ற இடத்துல கொஞ்சம் பேஸ்ட்டு போட்டு உட்கார வைப்பாங்க. ஆனால் அதில் அந்த ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா கரெக்டாக நல்லா தெளிவாக தெரியுது. இந்த டிஸ்பிளே செக் பண்ணும்போது மாட்டி பார்த்தா நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிடு. அதனால இதில் நான் பேஸ்ட் அப்ளை பண்ணல. உங்களுக்கு அந்த ஸ்டிப்புக்கிட்ட எதுவும் பேஸ்ட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பேஸ்ட் அப்ளை பண்ணி ஸ்ட்ராங்காக பிடிக்கிற மாதிரி கூட வச்சுட்டு அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எந்த பேஸ்ட்டும் அப்ளை பண்ணல. அந்த ஹோல்ஸ் நல்லா இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்குங்கிறதுனால அப்படியே ஸ்டிப்பை மட்டும் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். பேட்டரியை கனெக்ட் பண்ணிக்கலாம். டவர் லைனை கரெக்டாக அதோடய இடத்துல வச்சுருங்க. இல்லைன்னா நம்ம பேனல் மாட்டும் போது ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். டவர் லைன் அதுக்கான இடத்துல கரெக்டாக ஃபிட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், ஸ்டிப்பை கனெக்ட் பண்ணதை பாருங்கள். அவ்வளோதான், கனெக்ட் பண்ணியாச்சு. அந்த ஹோல்ஸும் சரியாக இடம் கொடுத்துருச்சு. அதனால் இருக்கா பிடிச்சிக்கிடுச்சு. எல்லா இடத்தையும் திரும்பி ஒரு தடவை நல்லா டைட்டாக அழுத்தி விட்டுட்டு இப்போ நம்ம பேனலில் மாட்டிடலாம். இப்போ மேலே இருக்க ஹப்பை எடுத்து அதோட இடத்துலையும், ரிங்கர் செட்டை அதோட இடத்துலையும் மாட்டிடுங்க. ரிங்கர் செட்டுக்கிட்ட நீங்கள் கவனிக்க வேண்டிய அந்த ஸ்க்ரூவை பாருங்கள், நல்லா டைட்டாக போடுங்க. அப்படின்னா தான் அந்த கனெக்ஷன் வந்து விட்டு போகாத அளவுக்கு நல்லா பிடிச்சிக்கிடும். நீங்கள் ஸ்க்ரூவை மற்ற இடத்துல போட்டுட்டு அந்த இடத்துல போடாமல் விட்டிங்கன்னா சின்னதாக கஸ்டமர் ஒரு வாட்டி கீழே போடும்போதோ இல்லை தெரியாமல் ஏதாவது கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துட்டாலோ இல்லை வேறு எதுவும் பண்ணும்போது ஸ்டிப்பு கலண்டுரும். ஸோ அந்த பாருங்கள், அந்த ஸ்டிப்பை பிடிக்கிற மாதிரி தான் 2 ஸ்க்ரூ தனியாக போட்டிருக்காங்க. மேலே உள்ள எல்லா ஸ்க்ரூவையும் நல்லா டைட் பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்ட ஒரு மணி நேரம் இல்லாட்டி அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் காய வச்சாலே போதும். காம்போ ஓரளவுக்கு ஓகேயாக ஒட்டிடும். பாருங்கள், மாட்டியாச்சு. இப்போ ரப்பர் பாயிண்ட் போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் காய வச்சுட்டு கஸ்டமர் கையில் எடுத்து கொடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரப்பர் பாயிண்ட் போட்டாச்சு. ரொம்ப இறுக்கமாக போடாதீங்க. அதுக்கு எவ்வளோ முடியுமோ பாருங்கள். நான் ஒரு 3 ரப்பர் இல்லாட்டி 4 ரப்பர், சைடில் 2 ரப்பர் அவ்வளோதான் போடுவேன். போட்டாச்சு. நீ காய வச்சுட்டு கஸ்டமர் கையில் கொடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எதுவும் டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மொபைல் சர்வீஸ் கற்றுக்கிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க. அப்படின்னா தான் நான் அடுத்தடுத்த வீடியோ, அடுத்தடுத்த கிளாஸ் உங்களுக்கு போடும்போது எனக்கும் கொஞ்சம் இன்னும் நிறையா தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.